அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பசுமை மாறா தோட்டத்தில் முதல் பாகம் போட போகிறேன். நான் வெயில் அடித்து தாக்கிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாத்தையும் நேற்று வெயில் தாக்குதலேருந்து காப்பாற்றலான்னு சொல்லி எல்லாமே நிழல் பாங்கான இடங்களில் வச்சுருந்தோம். பார்த்தா வச்சு ஒரு 1 hour கூட இல்லை, ஃபுல்லாக மழை பெஞ்சிருச்சு. நைட்டெல்லாம் மழை பெஞ்சாச்சு. நேற்று செஞ்ச வேலையெல்லாம் நமக்கு வேஸ்ட் ஆக்கிட்டாங்க. மழை வந்து எல்லாம் க்ரோ பேக்கையும் எடுத்து அப்புறப்படுத்தி எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி வெயில் இல்லாமல் எல்லாத்தையும் காப்பாற்றின உடனேயே மழை வந்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்து புது வரவு இவங்க. மழை பெஞ்சதும் அவங்களுடைய வேலையை அவங்க காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. இது 2வது மாதுளை செடியிலையும் மாதுளை பிஞ்சல் விட ஆரம்பிச்சிட்டாங்க. கொய்யா வந்து சைஸ் நல்லா இருக்குது, பெருசாகிட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம குட்டியாக போட்டிருந்தோம், இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாகிட்டாங்கன்னு. கையளவுக்கு இருக்காங்க. அப்படியே இந்த கொய்யா இது ஒன்று நாட்டு வெரைட்டி, ஒன்று சாதா வெரைட்டின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஹைப்ரிட்னு சொல்லி சிகப்பு கலரும் சாதா கலரும். இவங்களும் நல்லா வளர்ந்துட்டாங்க. எல்லாமே குட்டியாக வாங்கிட்டு வந்து வச்சோம், இப்போ வந்தாச்சு. அது ஒரு பாவக்கொடி. முடக்கத்தான் கீரை, அமர் லில்லி அதிலே வச்சுருக்கோம். மல்லி, அடுக்கு மல்லி, மொட்டுக்கள் விழுந்தாங்க. நித்திய மல்லி, இது நம்ம பதியம் போட்டு வந்தது. இது ஒரு வித்தியாசமான பூ, முதல் பூ. அடினியம், துளசி காடு பாருங்கள். நம்ம வீட்டில் துளசி வந்து ஒவ்வொரு பேக்லேயும் காடு மாதிரி தான் வளர்ந்துருக்காங்க பூக்களோட. பச்சை மிளகாய், இது கட்டிங்கில் வளர்த்த நித்திய மல்லி, அதிலே ஒரு பச்சை மிளகாய் செடி. இது முலாம்பழம் பிஞ்சுகள் விட்டுருக்காங்க.